அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர். இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது ஜோதிடத்தின் அடிப்படை படிப்பு என்கின்ற வகையில் கேந்திரம் என்றால் என்ன, கேந்திரங்கள் என்றால் என்ன, ஜோதிடத்தில் கையாளப்படும் வார்த்தைகள், கேந்திரங்கள், திரிகோணங்கள், மறைவு ஸ்தானங்கள், அப்படி பல வார்த்தைகள் அடிக்கடிக்க உபயோகப்படுத்துவார்கள். அந்த வகையில் தற்போது நாம் கேந்திரங்களை பற்றி பார்ப்போம். கேந்திரம் என்றால் என்ன? இப்போ கேந்திரம்னா ஒரு சென்டர். இப்போ கதர் கேந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க, காதி கேந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேந்திரிய வித்யாலயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேந்திரிய அப்படின்னு என்னென்னா, வித்யாலயானா எஜுகேஷ்னல் சென்டர் அப்படின்னு அர்த்தம். கதர் கேந்திரானா கதர் துணிகள் விற்கக்கூடிய ஒரு சென்டர். அப்போ சென்டர் என்றால் என்ன என்றால், பல பேர் அசம்பிள் ஆகக்கூடிய இடங்கள். அதாவது எல்லோரும் ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லா விதத்துலையும் மார்க்கெட்டிங் பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டிங் பிளேஸ், ஒரு பப்ளிக் பிளேஸ். ஆக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க, அப்போது பப்ளிக் பிளேஸில் தான் பண்ண முடியும். அது மாதிரி பல பேர் வந்து செல்லக்கூடிய இணைவுகள் வரக்கூடிய இடங்களுக்கு பேர் தான் கேந்திரங்கள்னு சொல்கிறாங்க. அப்போது ஜோதிடத்தில் மொத்தம் 12 பாவங்கள் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லக்ன பாவத்தை தான் நம்ம முதல்ல கணக்கிடுறோம். லக்ன பாவத்தை முதல் பாவமாக வைக்கிறோம். ஏன்னா லக்னம் தான் பேஸ், அதுலேருந்து தான் நம்ம பார்க்குறதே. ஸோ எதுவுமே நம்மளேருந்து தானே கணக்கு போடுறோம். அதனால் நம்மளுடைய ஆன்மா, உயிர் என்கின்ற லக்னத்தை பேஸாக வச்சு லக்ன பாவமும் முதல் கேந்திரமாக கருதப்படுகிறது. அடுத்த கேந்திரமாக லக்னத்திலிருந்து 4வது வீடான 4வது பாவத்தை ஒரு கேந்திரமாக கருதப்படுகிறோம். அப்புறம் அந்த 4லிருந்து அதுக்கு 4ஆன, அதாவது லக்னத்திலிருந்து 7ஆன 7வது பாவத்தை ஒரு கேந்திரமாக கருதப்படுகிறோம். அந்த 7வது பாவத்திற்கு 4வது பாவமான 10ஆம் பாவத்தை, அதாவது ஜீவனஸ்தானத்தை ஒரு கேந்திரமாக கருதப்படுகிறோம். பிறகு அதுக்கு 4ஆம் இடமான 10ஆம் இடத்திற்கு 4ஆம் இடமான பாவமான லக்ன பாவம் ஒரு கேந்திரம். ஆக லக்னம் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 4 இடங்கள் கேந்திரங்களாக கருதப்படுகிறது. இதை லக்ன கேந்திரம், சதுர் கேந்திரம், சப்தம கேந்திரம், தசம கேந்திரம் அப்படியாக கருதப்படுகிறது. இந்த கேந்திரங்கள் என்பது என்னன்னா, ஒரு மெட்டீரியல், ஒரு ஜாதகருக்கு மெட்டீரியல் பெனிஃபிட்டை, மெட்டீரியல் பெனிஃபிட்னா பொருள் விஷயங்களை அதிகம் ஈட்டி தரக்கூடிய இடங்களும், அதாவது லௌகீக விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய சுகங்களை தரக்கூடிய இடங்களாக இந்த கேந்திரங்கள் கருதப்படுகிறது. அந்த வகையில் லக்னம் கேந்திரம் என்பது முதல் கேந்திரம். இது திரிகோணம் பார்த்தாலும் அதுவும் முதல் திரிகோணம் லக்னம் தான். ஆக லக்னத்தை விட அதிக பலம் வாய்ந்த கேந்திரமாக 4வது கேந்திரம் கருதப்படுகிறது. 4ஆம் கேந்திரத்தை விட அதிக பலமாக 7வது கேந்திரம் கருதப்படுகிறது. 7வது கேந்திரத்தை விட அதிக பலமாக 10வது கேந்திரத்தை கருதப்படுகிறது. ஆக இந்த கேந்திரங்களில் அதிக பலம் வாய்ந்த கேந்திரமாக கருதப்படுவது தசம கேந்திரம், 10வது இடம். இந்த 10வது இடம்தான் ஜாதகனுக்கு பொருளை ஈட்டி கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது. சம்பாதிக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். கர்மஸ்தானம், அதாவது வேலை செய்யக்கூடிய ஸ்தானம். என்ன வேலை செய்கிறோம் அதுதான். இப்போது ஒரு மனிதனுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ புருஷ லட்சணம் உத்தியோகம் நல்லா இருந்தால் தான் அந்த 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமான 7ஆம் இடத்துக்குரிய மனைவி ஸ்தானம் நன்றாக அமையும். ஆக 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் சப்தம கேந்திரம். ஆக இந்த ஜீவனஸ்தானம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக மனைவி ஸ்தானம் நல்லாக இருக்கும். ஆக உத்தியோகம் புருஷ லட்சணம். உத்தியோகம் இருக்கிறவனுக்கு தான் பெண்ணை கொடுக்கணும், சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கிறவனுக்கு தான் பெண்ணை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுதாங்க. ஸோ அந்த சப்தம கேந்திரம் பலமாக இருந்தால்தான் ஜாதகன் இறக்கும் வரை, அந்திம காலம் வரை அவனுடைய சுகங்கள் பாதுகாக்கப்படும். அதாவது 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமான சுகங்கள் பாதுகாக்கப்படும். அந்த சுகமான சௌகரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் இந்த லக்னம் என்கின்ற இந்த உயிர், அதாவது ஜாதகர் சந்தோஷமாக இருக்கப்படும். ஆக கேந்திரங்களில் சுப கிரகங்கள் இருப்பதை விட அசுப கிரகங்கள் தங்கும்போது கண்டிப்பாக அதிக பொருள் விஷயங்களில் அதிக செல்வத்தை ஈட்டி தரக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த போன்ற அசுப கிரகங்கள் இந்த கேந்திரங்களில் தங்கும்போது பொருள் விஷயங்களில் அதிகமான செல்வத்தை தந்து விடுகிறது. என்னத்தான் கேந்திரமாக இருந்தாலும் அசுப கிரகங்கள் அங்கே தங்குவது சரியா என ஒரு கேள்வி கேட்கப்படும். சப்தம கேந்திரம் மனைவி ஸ்தானம், இந்த மனைவி ஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் தங்குவது சரியா என்று கேட்டால் கண்டிப்பாக சரியில்லை தான். ஆனாலும் அந்த லௌகீக சுகங்கள் என்கின்ற விஷயங்களில் அந்த ஜாதகனுக்கு அபரிமிதமாக அது கிடைக்கும். மேலும் 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் மட்டுமல்ல, ஒரு அடிஷ்னல் சப்ஸ்டியூட் ஒர்க், அதாவது அடிஷ்னல் ஜீவனம், துணை வேலை அதுவும் கிடைக்கிறது. ஆக கூட்டுத்தொழில் இதெல்லாம் 7ஆம் இடம். அந்த வகையில் அந்த 7ஆம் இடம் பலமாக கருதப்படுகிறது. ஆக கேந்திரங்கள் என்பது ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. இந்த கேந்திரங்களில் அசுப கிரகங்கள் தங்கினால் அதிக நன்மையும், சுப கிரகங்கள் தங்கினால், அதாவது சுப கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி இல்லாவிட்டால் அந்த சுபகிரகங்களுடைய சுபத்தன்மை இழந்து சில டிஸ்டர்பன்சஸை ஜாதகர் ஃபீல் பண்ணுவார். இப்பொழுது பாருங்கள், கேந்திரம் இது லக்ன கேந்திரம், லக்னம், சதுர்கேந்திரம், சப்தம கேந்திரம், தசம கேந்திரம். ஆக 1, 4, 7, 10 இது அவரவர்களுடைய லக்னம் வெவ்வேறாக இருந்தால் அந்த லக்னத்திலிருந்து 1, 4, 7, 10 என கருதப்பட வேண்டும். இது மேஷ லக்னம், அதனால் 1, 4, 7, 10 என கருதுகிறோம். அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் தோன்றும் பெல் பட்டனை ஒரு கிளிக் செய்து கொண்டால் இது போன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும். நன்றி, வணக்கம்.